Hello friends, welcome to Sarah's Kitchen. இன்னைக்கு நம்ம கத்திரிக்காய் வச்சு டிஃப்ரெண்டான ரெசிபி கத்திரிக்காய் பொடி கறி எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம பொடி ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு கடாயில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடாயிட்ட பிறகு 15 காஞ்ச மிளகா, 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 ஸ்பூன் தனியா, 2 ஸ்பூன் வேர்க்கடலை ஆட் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் வச்சு 2 மினிட்ஸ் வறுத்து எடுத்துக்கோங்க. கொஞ்ச நேரம் ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம கத்திரிக்காய் பொடி கறி பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடாயிட்ட பிறகு 1 ஸ்பூன் கடுகு, 4 காஞ்ச மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு கத்திரிக்காவை நீட்டாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. கத்திரிக்காய் பாதி வெந்துட்ட பிறகு 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சம் புளி தண்ணி ஆட் பண்ணிவிட்டு மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வேக விடுங்க. இப்போது கத்திரிக்காய் நல்லா வெந்துடுச்சு. நம்ம அரைச்சி வச்ச பொடியை ஆட் பண்ணிவிட்டு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா சுவையான கத்திரிக்காய் பொடி கறி ரெடி. இதை நீங்கள் சாம்பார் சாதம், தயிர் சாதத்துக்கெலாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். ஆல்ரெடி சாம்பார் சாதம் எப்படி பண்ணுறதுன்ற வீடியோவை நம்ம சேனலில் போட்டு இருக்கேன். லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கோங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.